அது எப்படி நான் வந்து ஒரு பொண்ணை வர்ணிப்பனானா மாட்டேன். அது அவங்க பண்ணும்போது அவங்களுக்குள்ள அது ஒரு ஆண்மை மாதிரி இருக்கு. தெரியலையா? ஒரு போட்டி பொறாமையோட கண்ணோட்டம் மாதிரி தெரியல. இருக்கலாமே. நம்ம தான் அழகுன்றது நமக்கு தானே. அது நம்ம நீங்க அழகுன்றத அழகுன்றது உங்க பாத்துக்கலாம்ல. மூக்கு நுனி வரைக்கும். இன்னொருத்தங்க நம்ம விட நான் அழகா இருக்கேன்றது கம்பேரிசன் ஆயிராதா? அது பெண்மைக்குள்ள அது அதிகமா இருக்காது. சரி ஆண் தோற்றத்திலே இருக்கீங்க. ஆண்களே பார்த்து உங்கள வர்ணிச்சு, உங்கள வந்து காதலிச்சு திருமணம் செய்கிறதுன்றது அவங்க சொன்ன மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஒரு இதான விஷயம் தான். நீங்க ஆக்சுவலி நீங்க சொல்றதுல என்ன இருக்குன்னா அட்ராக்ஷன் அப்படின்ற ஃபேக்டர் இருக்கு. கரெக்ட்டா? உங்களுக்கு இதுதான் அந்த பிரச்சனை நிறைய நடக்கும்னு தோணுது. இப்போ நாளைக்கு நீங்க ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றீங்க. அவங்க உங்க முடினால உங்ககிட்ட லவ்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க ஒரு மாதிரி ஆயிருச்சு. எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். நான் மொத்தமா வெட்ட நான் போறேன்னு வந்து சொல்லிட்டு முடி வெட்டுறீங்க. முடி ஒரே செகண்ட் நான் கேள்வியை வெட்டிட்டு முடிச்சிடுறேன். ஓகே. முடி வெட்டுறீங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு உன்னை பார்த்து உன் முடிக்காக உனக்காக காதல்ல விழுந்த ஒருத்தன் நீ முடி இல்லைன்னு உடனே அப்பதான் காதல்ல இருந்து வெளியே போவான். நான் பாவனையை மாத்திக்க மாட்டேனே. நான் அப்ப இருந்து இதே அதே மாதிரி பாவனை அவங்கள எனக்குன்னு மாதிரி ஒண்ணு நான் இருக்காதா? 50% அதே பெண் தானே நானும். சரி. எனக்கும் அந்த பாவனை நீங்க இருக்காதா? தான் ஏன் நடக்கும் பாவனையை ரசிக்கிற மாதிரி ஒரு ஆண்மகன் இருக்க மாட்டானா? அவ்வளவு சொசைட்டி ரொம்ப கொரோடான ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆண்மையான தோற்றத்திலே இருக்கவங்கள பார்த்து ஆண்கள் வந்து திருமணம் செஞ்சுப்பாங்களா அப்படின்றது 100% சொல்ல முடியாது.